ஆனால் சார் சமீப காலமாக அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ராஜா சார்லேருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட்டு கொடுக்கணும் அப்படிங்காங்க, கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸு சொசைட்டி அப்படின்றது பாம்பேயில் ஆரம்பித்து இப்போது அது வந்து நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லோரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லோரும் இருந்து அது வந்து ஆக்டிவாக ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கு. பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அப்போது அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்ட்டி ஐபிஆர்எஸ் இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க.